இந்த ஐபிஎல் டோர்னமெண்டோட 29வது போட்டியா முலான்பூர் கிரிக்கெட் மைதானம் சண்டிகர்ல பஞ்சாப் மற்றும் லக்னோ அணிகள் மோதிய போட்டியில பஞ்சாப் அணி 54 ரன்கள் வித்தியாசத்துல அப்படின்னு ஒரு பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு. பிரப்சம் சிங் தான் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே டக் அவுட் ஆகி வெளியேற பின்னர் பிரியான் சாரியா மற்றும் கூப்பர் கனாலி இருவருமே பார்ட்னர்ஷிப் அமைத்து விளையாடியதுதான் இந்த போட்டியிலேயே ஒரு மிகப்பெரிய சம்பவமா இருந்துச்சு. அதன்படி ரெண்டு பேருமே நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு சிக்ஸர்களை பறக்க விட்டாங்க. குறிப்பா கிளீன் கிட்டிங்கா நிறைய சிக்ஸர்களை ஸ்ட்ரைட்ல பறக்க விட்டதுதான் இந்த மேட்ச்ல ரசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. குறிப்பா அந்த பார்ட்னர்ஷிப்பை எப்படியாவது ஆகணும் அப்படின்னு ஏடன் மர்கரம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டரா இருக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட 13வது ஓவரை கொடுத்த சூழல்ல கிடைச்சதா ஒரு வாய்ப்பு அப்படின்னு பிரியான் சாரியாவும் கூப்பர் கனாலியும் சேர்ந்து அந்த ஒரு ஓவர்ல மட்டுமே 5 சிக்ஸர்களை பறக்க விட்டாங்க. இந்த நிலையில அந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு பேசியுள்ள பஞ்சாப் அணியின் கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து பிரியான் சாரியா மற்றும் கூப்பர் கனாலியோட பார்ட்னர்ஷிப் பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, இவங்க ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடிய விதமானது ரொம்பவே தனித்துவமா இருந்துச்சு. குறிப்பா ஒரு சில ஷாட்கள் ஆடும்போது வாயை பிளந்து ஆச்சரியத்தோட பார்க்க வண்ணா இருந்துச்சு. பேக் ஃபுட்ல நகராம ஃபாஸ்ட் பவுலர்களையும் ஸ்பின் பவுலர்களையும் ஸ்ட்ரைட்டா சிக்ஸ் ஆடுவதை பார்க்கும்போது அவ்வளவு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா சிக்ஸ் ஆடுவதற்கு தைரியத்தோட சேர்த்து மனசையும் கூட அமைதியா வச்சுக்கிட்டு பந்த சரியா கணிச்சு ஆட வேண்டி இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகி விக்கெட்டை விட்டாலும் கூட போட்டியோட சூழ்நிலையானது அப்படியே மாறிடும். இதெல்லாம் சரியா செஞ்சு இவங்க பார்ட்னர்ஷிப் போட்டு விளையாடிய விதமானது, குறிப்பா மிடில் ஓவர்ஸ்ல கூட அடிச்சாடின விதமானது ரொம்பவே சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பா ஸ்ரேயாஸ் ஐயர் கிட்ட இந்த மாதிரி உங்க பிளேயர்கள் வந்து சிக்ஸர்களை பறக்க விடுவதற்கு நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னீங்க அப்படின்னு கேள்வியானது கேட்கப்பட பிரியான் சாரியா மற்றும் கூப்பர் கனாலி கிட்ட நான் பேசும்போது நம்ம 3 பேருக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம். அதாவது இந்த டோர்னமெண்ட்ல யார் தான் அதிக சிக்ஸ் அடிப்பாங்க அப்படின்னு பார்க்கலான்னு எங்களுக்குள்ள போட்டியை வச்சுக்கிட்டோம். இந்த போட்டியில தான் அவங்க தற்போது இருக்காங்க. ஆனா கண்டிப்பா இந்த போட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன். எதை வச்சு நான் ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்றது சாத்தியமில்லாத விஷயமா தான் இருக்கும். ஆனா எங்களுக்குள்ள இருக்க அந்த போட்டியினால அவங்க ரெண்டு பேருமே நல்லா விளையாடுவாங்க, நானும் கூட நல்லா விளையாடுவேன். அதன்படி எல்லோருமே நல்லா விளையாண்டா எங்களுக்கு மகிழ்ச்சி தான். பிளேயர்களை வந்து அவங்களாவே இருக்க விட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஆட்டத்தை ஆடணும் அப்படின்னு அவங்கள ஃப்ரீயா விட்டுறணும். இதுதான் எங்க டீமோட வெற்றிக்கான மந்திரம் அப்படின்னு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து தெரிவிச்சிருக்காரு.